இந்த 6 to 9வது மாசத்துல தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அதற்கான விளக்கத்தை தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவா தாம்பத்தியம் வச்சுக்கும் போது மூளையில இருந்து மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்குது. இந்த மகிழ்ச்சிக்காக தான் மனிதர்கள் காதலிக்கிறாங்க, தாம்பத்தியமும் அடிக்கடி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் மாசமா இருக்கும்போது சரியான நேரத்துல தாம்பத்தியம் பண்ணா கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, வயிற்றுல இருக்க கருவுக்கும் ரொம்ப நல்லது. நல்லா உச்சடையும் போது கிடைக்கக்கூடிய இந்த ஹாப்பி ஹார்மோன் வயிற்றுல இருக்க சிசுவுக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த 6 to 9வது மாசத்துல மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வயிறு நல்லா மேடிட்டு காணப்படும். அதனால மனைவியோட பண்ணும்போது வயிற்றுல ப்ரெஷர் கொடுக்காம கவனமா தாம்பத்தியம் பண்ணணும். இப்ப மாசமானது உறுதியான உடனே இந்த மாசம் இந்த தேதியில பாப்பா வந்துரும்னு டாக்டர்கள் தெரிவிக்கிறாங்க. டாக்டர் சொன்ன அதே தேதி அதே மாசத்துல கரெக்டா பாப்பா வந்துருமாங்கிறது பலருக்கும் கேள்வியா இருக்கு. அந்த தேதிக்கு முன்னாலும் பாப்பா வரலாம் அல்லது பின்னாலும் பாப்பா வரலாம். தேதி ஓகே, மாசம் கூடவா மாறும் டாக்டர்னு கேக்குறாங்க. அதுவும் மாறலாம். இது எப்படின்னா அக்டோபர் முதல் வார ஒரு தேதியில பாப்பா வரும்னு டாக்டர் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஆனா பாப்பா செப்டம்பர் மாத இறுதியில பிறக்கலாம். இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் தாம்பத்தியம் ஒரு தீர்வா இருக்கு. பிரசவ தேதி நெருங்கும் போது தம்பதிகள் தாம்பத்தியம் வச்சிட்டாங்கன்னா ஆண் உச்சடையும் போது வரக்கூடிய திரவத்தால ஒரு மேஜிக் நடக்கும். அதாவது ஆண் உச்சடையும் போது வரக்கூடிய திரவத்துல ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ்னு ஒரு வகை கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணுனா மாசமா இருக்கவங்களுடைய கருப்பை அவுட்டர் பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரசவ வலியை ஏற்படுத்திடும். ஸோ சுக பிரசவம் நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. மருத்துவ ரீதியா 6 to 9வது மாசத்துல பாதுகாப்பா தாம்பத்தியம் பண்ணலாம். எப்போ இந்த மாதிரியான தாம்பத்தியத்தை மற்ற தம்பதிகள் தவிர்க்கலாம்னா தாய்க்கும் சேய்க்கும் இணைப்பா இருக்கக்கூடிய இந்த பிளசண்டா கீழே இறங்கி இருக்கக்கூடாது. பிளசண்டானா நஞ்சு கொடி தாங்க. இந்த கருப்பை ஓப்பன் ஆகிற இடத்துலயே நஞ்சு கொடி இருந்துச்சுன்னா தாம்பத்தியத்தை அவாய்ட் பண்ணிடணும். மேலும் மிஸ்கேரியேஜ் அடிக்கடி நடந்த பொண்ணுங்களும் மாசமா இருக்கிற சமயத்துல தாம்பத்தியம் பண்றதை ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணிடணும். வேற என்ன கேஸ்னா கருப்பையில கிருமி தொற்று ஏற்படலான்னு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் மாசமான காலம் முழுவதுமே தாம்பத்தியம் பண்ணாம இருந்துருங்க. கடைசியா பார்க்க போறது இந்த மாசமா இருக்கிற சமயத்துல எந்த நிலையில சேஃபா பண்ணலாங்கிறது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா கணவர் ஸ்டாண்டிங் நிலையில இருந்துட்டே தாம்பத்தியம் பண்றது இந்த மாதிரியான காலங்கள்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.